இந்த இணைந்து பயணிக்கக்கூடிய திரு அவைக்கு 3 காரியங்கள் தடையாக இருக்கிறது. 3 காரியங்கள் தடையாகிறது. முதலாவதாக திருத்தந்தை சொல்வது ஆதிக்க மனநிலை. ஆதிக்க மனநிலை என்றால் அருள் பணியாளராக அர்ச்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படி சொல்கிறார். அப்படி ஆயிடுச்சா? இங்கே தானே ஆர்டினேஷன் எல்லாம் நடக்குது. அருள் பணியாளராக திருநிலைப்படுத்த உடனே எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. சரியா? எனவே திரு அவை திருமுழுக்கு பெற்ற சமூகத்தோடு இணைந்த ஒரு பயணம். இந்த ஆதிக்க மனநிலை சாமியாருக்கு மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு இருக்கிறாங்க. பொறுப்புகளில் எல்லா பொறுப்புல இருப்பாங்க. மறைக்கல்ல பார்த்தா இருப்பாங்க, பாட்டு கிளாஸில் பார்த்தா இருப்பாங்க, அன்பியத்தில் பார்த்தா இருப்பாங்க, எல்லாமே ஆதிக்க மனதில். அடுத்தவன் செய்யட்டும், தான் தன்னுடைய குடும்பத்துடைய பெருமையை பாடுவார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் நிர்வாகத்தில் வந்துடணும். ஆதிக்க மனதில்லை இது திரு அவையில் நிரந்தரமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் இயேசுவை பிடிச்சு அரசராக பார்க்குறாங்க. அவர் மறைவாக சென்று விடுகிறார், மறைவாக சென்று விடுகிறார் என்பதை திருத்தந்தை உதாரணமாக சொல்லுகிறார். இரண்டாவதாக கட்டமைப்பு வளர்ச்சி, ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட். திருத்தந்தை சொல்லுவதுதான் என்றால் கோயில் கட்டணும், பேங்க் வைக்கணும், ஸ்கூல் கட்டணும். இன்னைக்கு ஒரு காலத்தில் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லாம் தேவை இருந்துச்சு, நம்ம மக்களுக்கான பணிகளாக செய்தோம். இன்றது தேவையாக இல்லை. ஏனென்றால் தனி மனிதர்கள் அதற்கான நிறைவை பெற்றுவிட்டார்கள். என்றால் கட்டமைப்பு வளர்ச்சியில் அதிக முக்கியத்துவம். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, முதல் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களிடம் ஆலயம் இல்லை, அவரிடம் ஒழுக்கம் இருந்தது. கிறிஸ்துவை கொண்டு செல்லக்கூடிய வாழ்க்கை முறை இருந்தது. முதல் ஆலயம் 4ஆம் நூற்றாண்டில் தான் முதல் ஆலயம் கட்டப்பட்டது. இந்த கட்டமைப்பு வளர்ச்சிகள் இவை நாம் இணைந்து பயணிப்பதற்கு தடைக்கல்லாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தியால் ஆண்டவர் தன்னுடைய பணியை தொடங்கும் போது சொல்வார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறவும், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என சொல்லி அந்த நிலைப்பாடை, அந்த கொள்கையின் அடிப்படையில் தன்னுடைய பணியை முன்னெடுக்கிறார். திரு அவையினுடைய பணியும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஏழைகள் புறந்தள்ளப்படுகிறார்கள். ஒரு சிலர் ஏதாவது தப்பு செய்துட்டு அதை உங்களை ஒதுக்கி சிறைச்சாலையை ஒதுக்குவதை போல ஒதுக்குகிற மனிதர்களாக வாழ்கிறோம். ஏன் நம்ம ஆலயங்களே அப்படிதானே? இவையெல்லாம் கலை இழந்து வியாபாரம், கட்டிடம் என்ற மனப்பக்குவம் என்று இணைந்து முடிவெடுப்பதற்கு தடையாக இருக்கிறது. மூன்றாவதாக சுயத்திற்கான ஆன்மீகம். ஒரு 4 பாட்டு நல்லத, ஒரு ஜெபமாலை, எல்லாரும் திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு வினாடி வினா, இதெல்லாம் வச்சுட்டோன்னு சொன்னால் நிறைய மரியாதைக்காரங்க என்ன திட்டாதீங்க, பட் அதுவும் தேவை இல்லையா? தேவை இல்லை என்பதல்ல, அது தேவை. ஆனால் வாழ்வோடு உரசாத வழிபாடு இருக்கு இல்லையா? வாழ்வோடு உரசாத வழிபாடு, இந்த வழிபாடு அர்த்தமற்றதாக இருக்கும். நாம் வாழக்கூடிய இந்த குமுகத்தில் அல்லது இந்த உலகத்தில் மனதளவில் உடைந்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். மனதளவில் உடைந்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் செல்வதற்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆலயத்தில் அல்லது வந்து பாடுவதற்கு நேரம் இருக்கும். பொருளளவில் உடைந்தவர்கள் இருக்கிறார்களா? பொருளளவில் உடைந்தவர்களும் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய கரங்கள் நீளாது, ஆனால் வேறு தேவையில்லாதவற்றுக்கு என்னுடைய பொருட்கள் நீளும். புறம்பாக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். அவர்களை அரவணைக்க என்னுடைய இதயம் தயாராக இல்லை. ஏனென்றால் அவன் அழுக்கு படிந்தவன். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை
கிறிஸ்துஸ் விவித்து எனப்படுகின்ற சுற்றுமடல் அருமையாக சொல்வார். எங்கே அழகு இருக்கிறது, இங்கே அழகு இருக்கிறது என்றால் கலைந்த முடியோடும் கரைபடிந்த கரங்களோடும் கிழிந்த துணியோடும் இருக்கிறானே, அங்கே இருக்கிறது அழகு. கிறிஸ்துவனுடைய அழகை அங்கே பார்க்கலாம் என சொல்வார். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? குறைந்தபட்சம் அவர்கிட்ட தப்பு உண்டா, அந்த காணிக்கை அங்கே வச்சுட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்துப்பார். ஆனால் நம்மகிட்ட எவ்வளவு போட்டி பொறாமை, இவ்வளவு போட்டி பொறாமை. கிறிஸ்து நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார் என்பது நம்பிக்கை. அதை பிஷப்பிட்டே வாங்கினா அவங்களோட மகிழ்ச்சியை பார்க்கணுமே. இதுக்குன்னே ஒரு சிலர் உண்டு, எனக்கு தெரியும். பங்குகளில் வரும்போது பிஷப் எப்படியாது, கிறிஸ்து யார் கொடுத்தாலும் கிறிஸ்து தான், கிறிஸ்து யார் கொடுத்தாலும் கிறிஸ்து தான். நம்முடைய வழிபாடு அப்படிதான் இருக்கும், நம்முடைய வழிபாடு அப்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவளே, எனவே தேர்ந்து தெளிந்த திரு அவை ஆகிட திருத்தந்தை 3 எதெல்லாம் தடையாக இருக்குன்னு சொன்னார், எதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்றார். 1, மனசாட்சி உருவாக்க பணியை வாழ்நாள் பணியாக்குவோம் என்பது 1. மனசாட்சி உள்ள மனிதர்களாக குத்தணும். தப்புச்சுதான், ஐயோ செய்துட்டேன், சே, தனக்குள்ளேயாவது ஒரு உணர்வு அது உடனே அது வர, அது ஒரு வாழ்நாள் பணி ஆகணும். வாழ்க்கை ஃபுல்லும் அது என்ன இருக்கணும், அது என்ன இருக்கணும். திருவிழான்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய ஜுவல்ஸ் அது இதுன்னு போட்டுட்டு வருவான். அங்கே ஒரு ஏழை வரான்ப்பா, அந்த இடத்துல ஒரு மனசு குத்தணும், நான் இது போட்டுட்டு போகிறேன் சரியாடா, நகையெல்லாம் வச்சுருங்க நல்லது, அது தேவையா என்ற ஒரு உணர்வு, அவனோட மனச்சாலி என்னை குத்தணும் இல்லையா? அப்போது மனசாட்சி உருவாக்க பணியை வாழ்நாள் பணியாக இருக்கின்ற போது திரு அவை தேர்ந்து தெளிந்த திரு அவையாகிறது. 2வதாக யாவருக்கும் செவிமடுக்கக்கூடிய பண்பு, யாவருக்கும் செவி. பலர் சொன்னால் நமக்கு காலில் கேட்க, நேரத்து கேட்குறேன் அப்படின்னு போய் அவனுக்கு அறிவில்லை போ. குறைந்தபட்சம் செவிமடுத்தல் என்பது தேர்ந்து தெளியக்கூடிய திரு அவைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று. செவிமடுத்தல் தவறா சொல்லட்டு, செவிமடுப்புமே கேட்பமே என்பது 2. 3வதாக திரு அவை தேர்ந்து தெளியக்கூடியவை குரலற்றவனின் குரலாக ஒலிக்க வேண்டும், குரலற்றவனின் குரலாக ஒலிக்க வேண்டும். நமக்கு இன்னைக்கு ஆடம்பரத்துக்கு தான் ஆலயமும் வழிபாடும் ஆலய விழாகும். குரலற்றவனுடைய ஆமுசா இருக்குல்ல, ஆமுசாவில் எத்தனை ஊனமுற்றவர்கள் இருக்காங்கன்னு ஏதாவது லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? பேராலயம் பல்வேறு நம்மள்கிட்ட இருக்கிறது இல்லை. இந்த வருஷம் எத்தனை பிள்ளைங்க 12th எழுதுனாங்க, அதுக்கு மேலே யாராவது படிக்க போகாமல் இருக்கிறாங்களா? நம்ம யோசிக்க மாட்டோம். ஆமுசா தேர்தல் நமக்கு முக்கியமாக இருக்கு. சரி, 30 வயசாச்சு, கல்யாணம் ஆகாமல் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, அவர்களை பற்றி சிந்திப்பதும் நான் இல்லை. அல்லது நம்முடைய மதம் இவற்றை கடந்து என்னுடைய இந்து சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் இவர்களோடு இணைந்து வாழக்கூடிய உறவு நிலைகள் உருவாக்கம், இவற்றை பற்றி என்பதற்கு நமக்கு நேரமில்லை. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மனசாட்சி உருவாக்க பணியை வாழ்நாள் பணியாகவும் யாவருக்கும் செவிமடுக்கக்கூடிய திரு அவையாகவும் குரலற்றவனுடைய குரலாகவும் ஒலிக்கக்கூடிய திரு அவை எங்கே ஒலிக்கிறது? இந்த திரு அவைதான் தேர்ந்து தெளிந்த திரு அவை என திருத்தந்தை சொல்கிறார்.